இரண்டாவது இடம் இந்த மஜ்லிஸ் திக்ர், திக்ருடைய சபை, அது அல்லாஹ்வை நினைக்கிற சபை, திக்ருடைய சபை, தியானம் நிறைவேறுகிற இடம், தியான கூடம். அது அல்லாஹ்வை நினைக்கிற இடம் திக்ருடைய சபை. அல்லாஹ் 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 சொல்ல சொல்ல இன்பம், இன்னொரு பக்கம் அவன் பக்கம் ஈர்க்கப்படும் நிலை. அங்க உட்கார்ந்து ஒருத்தர் சிரிக்கிறார் என்றால் நன்கு புரிந்து கொள்ளட்டும், அல்லாஹ்வின் வெறுப்பை அவர் சம்பாதிக்கிறார். நமக்கு அந்த இடத்துல சில பேர் இதுக்கு சிக்கர் செய்வாங்க, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதை பார்த்து நம்ம சிரிப்பதுன்னா நைஸா விலகி நோண்டு போயிடணும். ஏன்னா அந்த சபை சிரிப்பதற்கு தகுதியற்ற சபை. அங்கே சிரிப்பது அல்லாஹ்வின் அதிருப்தியை சம்பாதித்து கொடுக்கும் என்று நமது சாலிஹீன்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். சிரிப்பதற்கு அனுமதிக்கப்படாத நிறைய இடங்கள், குறிப்பாக அல்லாஹ்வின் வெறுப்பை தூண்டுகிற இடம் இந்த 3 இடமும். ஜனாசாவுக்கு பின்னால சிரிக்க கூடாது, திக்ருடைய சபையில சிரிக்க கூடாது. ஓ ஐந்தல் மகாபிர், மூணாவது கபருஸ்தான் பக்கத்தில் வந்தால் சிரிக்காதீர்கள். நம்ம பேசிட்டு வர்றோம், சிரிச்சுக்கிட்டே வர்றோம், கபர் வந்துட்டா ஸ்டாப் பண்ணிடணும். மண்ணறையில நின்று சிரிக்காதீர்கள், மண்ணறையை கடக்கிற போது சிரிக்க கூடாது. ஏன்? கபரு, அங்கே பல பேர் அடங்கி இருக்கிறார்கள், பல சூழலில் அடங்கி இருக்கிறார்கள், இன்ப துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க செய்த நன்மைகளுக்கான உயர்ந்த பதவி அங்கே கிடைக்கிறது, அவங்க செய்த பாவங்களுக்கு வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அங்க நீங்க கபூர்ல போய் நம்ம நின்னா அங்க சாலிஹீன்கள் இன்பமான இடத்துல இருந்துகிட்டு இருப்பாங்க. சில பேர் ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை சந்திச்சுட்டு இருப்பாங்க. எந்த கபருக்கு போனாலும் சரி 2 கூட்டமும் இருந்துகிட்டே இருப்பாங்க. மகிழ்ச்சியான கூட்டம், அதாபுனா இப்படி அப்படி அதாப் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, கபூர்ல அடைக்கிட்டோம்னா நல்லவங்களை சொர்க்கத்திலிருந்து ஒரு வாசல் போடப்படுனாங்க. அந்த ஹதீஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சொர்க்கத்திலிருந்து ஒரு வாசல் திறந்து விட்டுருவாங்களாம். எங்க? நல்லவங்களுடைய கபூர்ல அந்த வாசல் அப்படியே வரும். சொர்க்கத்திலிருந்து ஒரு வாசல், அந்த வாசலை திறந்தா எதுக்கு நாயகமே? அங்கிருந்து அவருக்கு அந்த ரம்யமான காற்றும் மனமும் வீசிக்கொண்டிருக்கும். அந்த மகிழ்ச்சியான குழு குழுன்னு காத்து, மகிழ்ச்சியான அந்த நிலை, மனமான நிலை, அதுல அவர் நிம்மதியா தூங்குவார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவி மரணித்தால் நரகத்திலிருந்து ஒரு வாசல் திறக்கப்படும். அங்கிருந்து அந்த ஜுவாலை வீசிக்கொண்டிருக்கும். அந்த வேதனையிலும் அவர் துடிப்பார் என்றார்கள். அல்லாஹ் நமக்கு சொர்க்க கதவை திறக்க தௌஃபீக் செய்வானாக. அப்போ எந்த கபர்ஸ்தான்ல போனாலும் அந்த நிலை வரணும். 2 பேரும் இருக்கிறாங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, ஹாப்பியா மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அந்த இடத்துல நீ என்ன சிரிக்கிறது? எனவே மண்ணறையிலே நின்று மண்ணறையை கடக்கிற போது சிரிக்காதீர்கள், அது அல்லாஹ்வின் அதிருப்தியை சம்பாதிக்கும் என்கிறார்கள்.